அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் நவ கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல சோழி பிரசனத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டு பேசுகின்றேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் பயிற்சியானாலும் இப்படித்தான் கிரகங்கள் என்று கலங்கி போய் நின்றாலோ கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம் என்பது ஒரு கடல், கையளவு உள்ளம் என்பதை போல அந்த கடல் நீரை கையிலே பிடித்துக் கொண்டால் கடலையே பிடித்துக் கொள்கின்றோமா? இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இறையருளும் குருவருளும் ஒரு மனிதனுக்கு நிறைந்து விட்டாலே வாழ்க்கை புரட்டி போடுகின்ற அந்த கிரக நிலையே நாம் நடுங்க வைத்து விடலாம். அந்த கிரகத்தில் தரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனை பெருக்கி விடலாம். அப்படி சில யோக பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் இருக்கு. அதுல முதன்மையான கிரகன் யாரு பார்த்தா குரு. குரு தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தான் கஜகேசரி யோகம். அதாவது பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகம் வருகின்றார். கடகம் சந்திரனுடைய இடம், சந்திரன் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனசு மட்டும் சரியா இருக்கணும். அந்த மனோநிலை மட்டும் அவனுக்கு சரியாக இருந்து விட்டார். ஒரு நல்ல மனோநிலையில் இருந்தால் தானே அவன் உதவி கேட்டா கூட உதவி செய்யறான். ஒரு நல்ல மனோநிலை இருந்தால் தானே வெற்றியை நோக்கி நகர முடியும். ஒரு நல்ல மனோநிலை இருந்தால் தானே தன்னம்பிக்கை வரும். அந்த மனோநிலையை தரக்கூடியவன் யாருன்னா குரு. குரு ஒருவனுக்கு அரவணைப்பாக துணையாக இருந்து விட்டால் கவலையே பட வேண்டாம். அதாவது புராணமாகட்டும் இதிகாசமாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு நல்ல குரு வேணும். அந்த குரு சந்திரனோடு இருக்கும்போது ஒரு யோகம் தருகின்றார், கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கம். சிங்கத்தினுடைய அந்த கம்பீரம், யானையுடைய பலம் முழுமையாக விருச்சிக ராசி கிடைக்குமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல பாக்கிய குருவா இருக்கின்ற ஒரு அருமையான தருணம். விருச்சிக ராசி அன்பர்களே ஒரு அருமையான யோகம் சொல்றோம் இல்லைங்களா? நம்ம ஒரு நல்ல மனைவி, அவன் மனைவி வந்த யோகம், அவன் பிள்ளை பிறந்த யோகம், அவன் தொழில் அமைந்த யோகம். இந்த யோகம் யோகம் என்று சொல்கின்றோமே அற்புதமான யோகம். மற்ற கிரகங்கள் நமக்கு துணை நிற்கின்றதோ மற்ற கிரகங்கள் தர முடியாத இந்த யோகம் தருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோழி பிரசனத்துல 2 முக்கியம். நல்ல தசாபுத்தி இருந்தால் மட்டுமே கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும், கெடுபலனிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா யோக பலன். கிரகங்கள் தரக்கூடிய யோகம் நம்ம வாழ்வை திருப்போம். அந்த கஜகேசரி யோகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குடையவன் யாருன்னா பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் இருப்பதனால கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த யோகம் கிடைக்கின்ற நேரத்தில் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் துணை இருப்பதனால எதுல 6ல் இருப்பதனால கவலையே வேண்டாம். எதுல கவலை வேண்டாம்? வாழ்க்கையில தொழில். அது மட்டும் கிடையாதுங்க. 6ல் ஆட்சி, பகை விலகும். இந்த 6ல் ஒரு ஆட்சி பெறுவது பகை விலகும். பகைன்னா என்ன? தெரிந்த பகை, தெரியாத பகை. நேரில் வரவனை சந்திக்கலாம், முதுகு பின்னால வர பகையை அந்த நிலை மாறும். யாரெல்லாம் உங்களை ஏளனம் பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை நடுங்க வைத்தார்களோ, கலங்க வைத்தார்களோ அந்த நிலை மாறும். அதே நேரம் வழக்குகள் சாதகமாகும். அந்த வகையில் பார்க்கும்போது பூர்வீக வழக்கா இருக்கலாம், இடையில் ஏற்பட்ட வழக்கா இருக்கலாம், தவறி நம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய வழக்குகளாக கூட இருக்கலாம். தன பஞ்சமாதிபதினு சொன்னோம் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி கலத்திரகாரன் சுக்கிரனுடைய இணைந்து கடகத்திலிருந்து உங்கள் தனராசியை பார்ப்பதனால பொருளாதார முன்னேற்றம் ஏற்றம் உண்டு. போதுமை ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது சாதகமாக இருப்பதனால, அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் நன்றாக ஒரு சாதகமாக உங்களை அரவணைத்து செல்கிற வகையில இந்த யோக பலனை பெறக்கூடிய வகையில் யோகம் இருந்தால் மட்டும் போறாது. அந்த யோகம் எதுல வேணும்? நிலத்துல வேணும், தொழில வேணும், மனையில வேணும். அந்த 3 யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். குரு மட்டுமா? செவ்வாய் மட்டுமா? யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மட்டுமா? ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவா? 4ம் நலமாக இருக்கின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9ல பாக்கிய குருவாக பலம் தருகின்ற ஒரு காலம் இதுதானே. கவலையே வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், பயம் வேண்டாம், நடுக்கம் வேண்டாம். கடந்த கால இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு அற்புதமான காலம் தருணம் விருச்சிக ராசிக்கு இந்த கஜகேசரி யோகம். அர்த்தாசிரம ராகு மன ரீதியான இடர்களை தந்தாலும் கூட அதான் சொன்னேன்லவா, அந்த மன ரீதியான வரக்கூடிய
எந்த பிரச்சனையும் மாற்றிட வல்லமை குருவுக்கு உண்டு. குறிப்பா கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் உறவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம். அத்தனையும் மாற்றுகின்ற அற்புதமான ஒரு காலம். குழப்பம், பிரச்சனை, சிந்தனையில தெளிவில்லாத ஒரு நிலை மாறுகின்ற அருமையான தருணம் இந்த கஜகேசரி யோகம் பெறுகின்ற விருச்சிக ராசிக்கு. செய்ய வேண்டியது ஒன்றுதானே. மனிதன் பலம் குறைந்து நிற்கும் பொழுது அவன் யாரை நம்புகின்றார்? தெய்வத்தை நாடுகின்றார். அல்லது ஒரு நல்ல குரு இருந்தால் அவர் துணையை நாடுகின்றார், ஆலோசனை பெறுகின்றார். அதுக்கெல்லாம் காரணம் குரு என்றால் நமக்கு எல்லாம் முருகனைத்தானே சொல்வோம், சுப்பிரமணியனைத்தானே சொல்வோம். அறுபடை வீட்டுல ஒருபடை வீட்டுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. குரு என்றால் தட்சிணாமூர்த்தி என்று தானே நினைக்கின்றோம். அவர் லோக குரு, உலக குரு, கனகாதி முனிவர்களுக்கு குரு. அதே நேரத்துல நவ கிரகங்களின் குரு உங்களுக்கு எனக்கும் கிரக குரு. யாருக்கு பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி. திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அருமையான ஒரு வடத்துக்கு நடுவே நின்று அருள்கின்றார். சென்று நின்று அவன் பாதம் பணிந்து பாருங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை 9ஆம் குரு பாக்கிய குருவான கூடிய முழுமையான பாக்கியத்தை பெறக்கூடிய கஜகேசரி யோகத்தை பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு உங்களுக்கு அமையும்.